நீ எங்க எல்லாருக்கும் படம் காமிச்சல, இப்ப நாங்க உங்களுக்கு ஒரு படம் காட்டுறோம் பாரு. ஆஹா ஐயோ என் பேர் சுதர்ஷனா. என் ஊரு மேலூர் பக்கத்துல SS கோட்டை. எங்க அம்மா பேரு அமுதவாணி, எங்க அப்பா பேரு இளவரசன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. எங்க அம்மா கூலி வேலைக்கு போறாங்க. கூலி வேலை பார்க்கறனால 100 ரூபாய் தருவாங்க. அதனால வச்சு காப்பாத்த முடியல. அதனால பாய்ஸ் ஸ்டோன்ல சேர்த்தாங்க. சுதர்சனாவுடைய அம்மா அப்பா அவ சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே 2 பேருமே பிரிஞ்சிடுறாங்க. ஆனாலும் இந்த குழந்தைகளை பார்க்கக்கூடிய நிலைமையில அந்த அம்மா இல்லை. இந்த அம்மாட்ட கேட்டா சொல்றாங்க, சார் நீங்க சேர்த்துக்கிறாட்டம் என் குழந்தைய வேலைக்கு தான் அனுப்பணும், வேற வழி இல்லை, ஏன்னா வீட்டுல என்னால பாத்துக்கிற முடியாது. அப்ப நம்முடைய உதவி அங்க ரொம்ப தேவைப்படுது. இப்ப இந்த பொண்ணை பொறுத்து மட்டும் அவங்க ஸ்பான்சர் பண்றாங்கன்னா அவங்க குழந்தை மாதிரி நினைக்கிறாங்க. சுதர்சனா நிறைய படிப்புல ஆர்வமா வந்துட்டா. ஒரு ஆலமரமா அவ வளர்ந்து நிக்கிறா. இன்னைக்கு இதே அவங்க வீட்டுல ஒரு சூழ்நிலை இருந்திருந்தானா, அந்த சூழ்நிலை அவங்களை விசாரிக்கும் போது அவங்க அம்மாவோட சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை அவ வீட்டுல இருந்தானா அவ படிப்பு நிலைமை என்னன்னே தெரியாம இருந்திருக்கும். நிறைய உடல் ரீதியாவும் மனல் ரீதியாவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பா. பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் அவங்க அம்மா வருவாங்க. எனக்கு மட்டும் கஷ்டமா இருந்துச்சு எங்க அம்மா வரலன்னு. ரேங்க் கார்டெல்லாம் கையெழுத்து போட அப்பா அம்மா வருவாங்க. எனக்கு அப்பா அம்மா வரல. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எப்பயுமே எல்லாருமே கடவுளை கும்பிடுவோம். இறைவன்ங்கிறது எங்கேயோ இருக்குமா நினைக்கிறோம். பட் எங்க பொறுத்த மட்டும் அப்படி கிடையாது. இறைவன் மனித ரூபத்திலேயோ விஜய் மாதிரி நல்ல நல்ல உள்ளம் படைத்தவர். எனக்கு இங்க ஒரு கஷ்டமும் இல்ல. இங்க நான் சந்தோஷமா இருக்கேன். வீட்டுல இருந்தா கூட இப்படி இருக்காது. விஜய் அண்ணனை நான் ஒரு அண்ணனா மட்டும் பார்க்கல, ஒரு அப்பாவை பார்க்கிறேன். எங்க அப்பா கூட இருந்தா கூட இப்படி எல்லாம் சந்தோஷப்பட்டுக்க மாட்டேன். நீங்க அப்பா ஸ்நானத்துல பண்றீங்க. உங்களை நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும். ஐ லவ் யூ விஜய் அண்ணா. விஜய் அண்ணனை நான் ஒரு அண்ணனா மட்டும் பார்க்கல, ஒரு அப்பாவை பார்க்கிறேன். யாருக்குமே இதெல்லாம் தெரியாதுண்ணே. ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் தெரியும். க்ளோஸ் ஃப்ரெண்டு மகேஷ் ஒரு பையன், அவனுக்கு மட்டும் தான் தெரியும். எங்கள் வீட்டில் உள்ளது யாருக்கும் தெரியாது. எனக்கு என்ன எப்படி எனக்கு ஸ்கூல் பார்த்தோன்னா டக்குன்னு ஜெர்க் ஆயிடுச்சு. எனக்கு இவங்க கேட்பாங்க, ஃபேமிலி வருவாங்களா அதெல்லாம் கேட்பாங்க. நான் சொல்ல யாருமே வரமாட்டாங்க, அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அப்போ யார் தாங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தருக்காங்க, அவனுக்கு தாங்க எல்லாம் தெரியும். கண்டிப்பாக அவன் மூலியமாக தான் இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் அங்கே போனதில்லை. நம்ம ஒரு மாதிரி 100 பேருக்கு இது மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் நின்னோம்னா நம்ம ஃபேமிலிட்ட 100 பேருக்கு பண்ற அளவுக்கு சக்தி இல்ல. நீங்க இருக்கீங்கிறதுனால இது இங்க சொல்ல ஆசைப்படுறேன். இவருக்கு ஒரு பெரிய வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சேன். 10 செகண்ட் கேட்டு உடனே கால் அடிச்சாரு. நான் ஃபுல்லா கேட்கல, 10 செகண்ட்ஸ் தான் கேட்டேன். எவ்வளவுன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்ற வார்த்தை மட்டும் தான் சொன்னாரு. நீங்க சொன்னீங்கல்ல 100 பேருக்கு செய்யணும்லாம் இல்ல, ஒருத்தருக்கு பண்ணா கூட போதுமா. அது நான் எப்பவுமே சொல்றேன், அது தொடக்கம். இப்ப அந்த குழந்தைக்கு தெரியும்ல நம்ம என்ன கஷ்டப்பட்டு படிக்கிறோம், நம்மளை யார் சப்போர்ட் பண்றாங்க. அப்ப அந்த பொண்ணு வளர்ந்த உடனே என்ன நினைக்கும், நம்மளும் இந்த மாதிரி ஆகி யாராவது ஒருத்தருக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கும்ல. இது நம்ம இந்த உலகத்துல இல்லாமல் போன பிறகும் நீங்க செஞ்ச இந்த நல்லது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும்.
இல்ல இன்னொரும் இந்த ஸ்டேஜ்ல சொல்றேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இலங்கையில வந்து ஒரு அங்க பெரிய இஷ்யூலாம் வந்ததுக்கு அப்புறம் அங்க எல்லாருக்குமே வந்து பண தட்டுப்பாடுலாம் ஏற்பட்டு எல்லாமே நடந்துச்சு. அப்போ இங்க இருந்து இவர் ஒரு டீமை திரட்டிட்டு இங்க பணம் திரட்டிட்டு அங்க பொருட்கள்லாம் வாங்கிட்டு அங்க கொண்டு போய் அங்க நம்மளுடைய மக்களுக்கு வந்து யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் பண்ணிட்டு வந்தாரு விஜய். இந்த மாதிரி நிறைய இருக்கு. கடவுள் வந்து இந்த இடத்த நம்ம கொடுத்தது நமக்கும் நம்ம குடும்பத்துக்காக மட்டும் இல்லைன்றத நான் எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படிதான் நீங்களும் நினைக்கிறீங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ப்ரௌடா இருக்கு விஜய் உங்களை பார்க்கும்போது. எப்பவுமே நான் ஷூட்டிங்லயே அதான் சொல்லிட்டே இருப்பேன், நீங்க ஒரு ப்ராப்பர் ஹீரோ மெட்டீரியல் தான். உங்களால வந்து ஒரே ஒரு மேல் ஹோஸ்ட் மட்டுமே நின்று இவ்வளவு பெரிய ஷோவை ஹோஸ்ட் பண்றதுங்கிறது விஜய் மட்டும் தான் அவர் கேப்பபிள், அதனால அதை பண்ண முடியும். அண்ட் இப்போ எந்த ஆடியோ லான்ச் எந்த ஈவெண்டா இருந்தாலும் விஜய் டேட்டை புக் பண்ணிட்டு தான் எல்லாருமே பண்றாங்க. சோ அதுதான் இவருடைய ஸ்டாண்டர்ட். அண்ட் இன்னும் பெரிய தூரம் இருக்கு. அங்க எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த பயணத்துல நானும் அப்பப்போ இணைஞ்சுப்பேன். பயணம் ஆரம்பிச்சதே உங்களால தானே, அதனால என்னைக்கு அதை மறக்க மாட்டேன். லவ் யூ லவ் யூ லவ் யூ சோ மச். ஐ லவ் யூ சோ மச். ஐ லவ் யூ.